இப்போ நம்ம வண்டியோட சாவியை ஆன் பண்ணும்போது இந்த மாதிரி டிஸ்பிளே எல்லாமே ஆன் ஆயிரும். நம்ம ஆனால் செல்ஃப் அடிக்கும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல்டில் கிராங்க் கொடுத்து அந்த மாதிரி சவுண்டு வரும். ஆனால் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது. கொஞ்ச நேரம் நீங்கள் அந்த மாதிரி செல்ஃப் அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா இப்போ வர மாதிரி சவுண்டு போயிடும். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், மொத்தமாக கிட்டுன்னு சொல்லி அடிக்கிற மாதிரி சவுண்டு போயிடும். சில நேரம் நம்ம இந்த மாதிரி செல்ஃப் அடிக்கும்போது ஸ்க்ரீனோட டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும். இந்த மாதிரி உங்கள் வண்டியிலையும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சரி பண்ணதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் பேட்டரி சைடு இருக்க டோரோட கவரை நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். இப்போ நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும், இதுதான் பார்த்தீங்கன்னா பேட்டரியிலேருந்து ஒரு பவர் கேபிள் போகும். அந்த பவர் கேபிளில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு லாக் இருக்கும். அந்த லாக்கை நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் உருவினீங்கன்னா தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரப்பர் வச்சு இதை சுற்றி கெட்டின மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாக் மாதிரி இருக்கும். அதில் கிளிப்பில் தான் ஜாயிண்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. அது நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் தள்ளிங்கனால அந்த கிளிப்பு தனியாக கையில் வந்துடும். இப்போ அடுத்ததாக பேட்டரியை கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி, அதாவது இடைஞ்சல் இல்லாத மாதிரி இந்த மாதிரி வெளியே எடுத்து வச்சுட்டு இதில் இருக்க அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையும் கழட்டிடுங்க. இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நம்ம சாவியை நம்ம ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம செல்ஃப் அடிப்போம். செல்ஃப் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வண்டி வந்து கிராங்க் ஆகும். கிராங்க் வந்து லைட்டாக கொஞ்சம் நேரம் ஆகிட்டே இருக்கும். டிஸ்பிளேயும் அதே மாதிரி ஆஃப் ஆகி ஆன் ஆகும். அதுக்கப்புறமும் நம்ம தொடர்ச்சியாக செல்ஃப் அடிச்சுட்டே இருந்தோம்னா ஒரு மாதிரி கிட்டுன்னு சவுண்ட் வரும். அந்த மாதிரி சவுண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வண்டியில் பேட்டரி தான் கம்ப்ளைண்ட் இருக்கும். இந்த மாதிரி பேட்டரி கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் புது பேட்டரி தான் மாற்றணும். அது எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ அடுத்ததாக பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புது பேட்டரி வாங்கிட்டோம். ஒவ்வொரு மாடல் வண்டிக்கு ஒவ்வொரு பேட்டரி வரும். இப்போ இதை எப்படி இதில் மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பேட்டரி மாற்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். அதில் மிகவும் முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி உப்புத்தாள் எடுத்துவோங்க. உப்புத்தாள் எடுத்துகிட்டு ஏற்கனவே பழைய இதில் இருக்க அந்த டெர்மினலாம் நல்லா க்ளீன் பண்ணி போடுங்க. அப்போ தான் வந்து நல்ல கான்டாக்ட் கிடைக்கும். இந்த மாதிரி உப்புத்தாள் வச்சு நம்ம தைக்கும் போது அந்த டெர்மினலில் இருக்க சின்ன சின்ன ரஸ்ட்டு துரு பிடிச்சது எல்லாத்தையும் வந்து துரு எடுத்து விட்டுரும். அதே மாதிரி பேட்டரியில் இருக்க 2 டெர்மினலையும் மேலே லைட்டாக வந்து க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ அடுத்ததாக பேட்டரியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டெர்மினல் வரும். ஒரு நெகட்டிவ் வரும், ஒரு பாசிட்டிவ் வரும். அதில் நெகட்டிவில் கருப்பு கலர் ஒயரையும் பாசிட்டிவில் ரெட் கலர் ஒயரையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ அடுத்ததாக முக்கியமாக பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த பாசிட்டிவ் டெர்மினலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சோப்பு கலர் ஒரு கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நல்லா மூடிடுங்க. ஏன்னா இந்த பாசிட்டிவ் பாடியில் எங்கேயா பட்டுச்சுன்னா ஷார்ட் ஆகி பல விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக நம்ம முன்னாடி கலெக்ட்னா அந்த ரப்பரை மறுபடியும் பழைய மாதிரி நம்ம மாட்டுறோம். அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி ரிமூவ் பண்ணால் அந்த ஒயரையும் நம்ம இதில் வந்து மாட்டி விட்டுலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேட்டரியை பெர்ஃபெக்டாக நம்ம மாட்டி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்தது இதுக்கு மேலே இருக்க கவர் எல்லாத்தையும் மாட்டி சீட்டை நம்ம மாட்டிட்டு வண்டி கரெக்டாக ஆன் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லா ஃபிட்டிங்கும் பெர்ஃபெக்டாக நம்ம மாட்டிட்டோம். இப்போ நம்ம வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம செக் பண்ணிடலாம். இந்த சாவி ஆன் பண்ணிட்டா எல்லாமே ஆன் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியுது, நம்ம செல்ஃப் நம்ம தொடதுக்குள்ளே சட்டுன்னு வண்டி ஸ்டார்ட் ஆகுது. பேட்டரி பார்த்தீங்கன்னா உடனே வந்து டெத் ஆகாது. பேட்டரி டெத் ஆகிறதுக்கு முன்னாடி சில அறிகுறிகள் கொடுக்கும். அதாவது எந்த மாதிரி அறிகுறிகள் கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்ஃப் அடிக்கும்போது வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். ஆனால் டிஸ்பிளே வந்து ஒரு தடவை ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அறிகுறி. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் வந்து கஷ்டப்பட்டு தான் அடித்து ஸ்டார்ட் ஆகும். நாளடைவில் சுத்தமாகவே எடுக்காது. மேலும் பயனுள்ள தகவலை பெற விரும்பினால் நமது தமிழ் ஜெயிலர் ஃபேஸ்புக் பக்கம் அல்லது தமிழ் ஜெயிலர் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.